ஆனாங்க எது எப்படி பார்த்தா கூட முதல்வர் அப்படிங்கறதுல வந்து விஜய் அப்படிங்கிற கேரக்டர் உட்கார்றத நீங்க மாத்துறது ரொம்ப சிரமம். இந்த ட்ரெண்டிங் இப்ப இருக்க ட்ரெண்டிங் அப்படிதான் தெரியுது. அது மாறுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அநேகமா அதிமுக தாவேகா கூட்டணியா ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாட்டி இந்த காம்பினேஷன் எப்படி வேணாலும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுல ஒண்ணு தாவேகா அறுதி பெரும்பான்மை, அப்படி இல்லாட்டி தாவேகா எந்தெந்த கட்சிகளை கூப்பிட்டு அவங்க அணி சேர்ந்து ஆட்சி அமைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னும் ஒண்ணு தாவேகாவை பொறுத்தளவுல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு கோஷத்தை முன்னாடியே வச்சிருந்தாரு விஜயை பொறுத்தளவுல. அப்ப அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறத பொறுத்தளவுல அவங்களும் பார்ப்பாங்கல்ல, யாரு அதிகாரத்துல சேர்த்து இருந்தா ஃபியூச்சருக்கு அவங்க கட்சியை முன்னிலைப்படுத்துறதோ இல்ல உண்மையிலே ஜனங்களுக்கு நல்லது பண்றாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட விஷன் எப்படி இருக்கோ அதுக்கு ஒத்தவங்களதான் அவங்க அணியில சேர்ப்பாங்க. இப்ப அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கறதுனால வந்து அவங்களுக்கு சில நோக்கங்கள் இருக்கலாம், சில கொள்கைகள் இருக்கலாம். அதெல்லாம் பின்னாடி அந்த அணி சேர்க்கையில தான் நமக்கு தெரியும். யார வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க, யார நிராகரிக்கிறாங்க, இல்ல யாரு இருந்தா போதும் நினைக்கிறாங்கிற அந்த அரசியலை பார்த்தாலே இவங்களோட லாங் டேர்ம் விஷன் என்ன, இவங்களுக்கு பின்னாடி என்ன யோசிக்கிறாங்கிறது நம்ம அனுமானிக்க முடியும்.